அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம இப்போ சமீபத்தில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு தங்கராஜ் சுப்பையா அப்படின்ற நபர் அங்கே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு ட்ரக்கு கடத்தினதுக்காக அவர் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு போன வெனஸ்டே அன்னைக்கு ஏப்ரல் 25 இந்த சம்பவம் ஒரு பெரிய அதிர்வலைன்னு சொல்லலாம். ஏன்னா இது 2019 இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ட்ரையல் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அதை அம்னஸ்டி மூலமாக ட்ரை பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி எப்படியாவது அவரை வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனாலும் அங்கே உள்ள சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அவங்கள விடுவிக்கப்படலை. அவரோட ஒவ்வொரு அப்பீலும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹையர் கோர்ட்ஸ் எல்லாமே தங்கராஜ் சுப்பையாவுக்கு அகெயின்ஸ்டாகவே அவங்களோட அந்த வேர்டிக்டை ஏற்கனவே அவங்க லோயர் கோர்ட்டில் ட்ரையல் கோர்ட் கொடுத்த வேர்டிக்டை அப்ஹெல்ட் பண்ணி அது நிறைவேற்றணும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. தங்கராஜ் சுப்பையா அப்படி என்ன தான் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 1977 பிறக்கிறாரு. இவர் அவங்க அம்மாவோடையும் அவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க இவரோட வயதில் மூத்தவர், அவங்களோடையும் சேர்ந்து இவர் 77 சிங்கப்பூரில் தான் பிறக்கிறாரு. ஆனால் அவங்க பூர்வீகம் எல்லாமே தமிழகம். ஸோ அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போது அவர் பிறந்த பிறகு அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு சின்ன கடை போட்டிருக்காங்க. அதை அப்படியே இவர் கொஞ்சம் அந்த டீனேஜ் வந்த பிறகு அந்த கடையை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் மினி மார்க்கெட் ஒன்று சின்ன, அதாவது சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு மினி மார்ட் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அங்கே சிங்கப்பூர்னு இல்லை, நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு டிரைவிங் தெரியல அப்படின்னா ஒரு பெரிய ஹேண்டிகேப்பாக இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா கூட எல்லா இடத்துக்குமே நீங்கள் நடந்து போய், இப்போ நம்ம ஊரில் மாதிரி ஒரு தெருவில் இறங்கினதும் ஒரு கடை இருக்கும், போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்ஹவுஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். அங்கே என்ன அவைலபிளோ அது மட்டும் தான் வாங்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்னா யூ ஹேவ் டு ட்ராவல் ஃபர்தர். அப்படி போகும்போது நிறைய இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வெஹிக்கிள் தேவைப்படும் கண்டிப்பாக. இதனாலே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் கூட இப்போ நம்ம ஆட்கள் நிறைய பேர் அந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் போய் தங்குற இடங்களில் ஒரே வீடை அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பெட்ரூம் இருக்குன்னா 3 ஃபேமிலி தங்கிப்பாங்க. காமனாக ஒரு கிச்சன் இருக்கும். அந்த கிச்சனை எல்லோரும் அவங்கவுங்க டேர்ன் வைஸு வச்சுக்கிட்டு போய் குக் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இங்கேயும் சிங்கப்பூருக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன். போகும்போது அங்கே நிறைய நானே பார்த்த விஷயங்கள் நிறைய ரொம்ப க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி அங்கே ரூல்ஸ் ரொம்ப என்ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கதும் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. குறிப்பாக நம்ம உடைமைகள் இது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா கூட ரொம்ப அது இப்போ ஜுராங் பார்க்லாம் போகும்போது நிறைய விஷயங்களுக்கு அவங்க எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக அவங்க அதுக்குன்னு ஒவ்வொரு இடங்கள்லையுமே கைடு இருந்து எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சிங்கப்பூரில் பொறுத்த வரைக்கும் ஆனால் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சீரியஸாக எடுக்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா ட்ரக் கல்ச்சர். அதுவும் அவர் இப்போ இருக்கக்கூடிய அதிபராக இருக்கட்டும், அங்கே இப்போ அதிபராக இருக்கக்கூடிய ஹல்மியா யாக்கூப்ன்றவராக இருக்கட்டும், இல்லை லீ ஹிசன் லூங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ இவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுறவங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து ட்ரக்கு இந்த கண்ட்ரிக்குள்ளே வரக்கூடாது. ட்ரக்கை ஒரு ஃபார்மலாக அதை கடத்தி கொண்டு வர்றதாலோ கடத்தினதை திரும்பி சேல் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக நெட்வொர்க்காக பண்ணுறாங்க, ஒருத்தர் எடுத்துகிட்டு வராரு, கொரியர் மாதிரி ஆக்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்துக்குமே அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா 500 கிராமுக்கு மேலே 1 கிராம் மேலே இருந்தால் கூட உங்களை கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது டெத் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு சீரியஸாக பார்க்குறாங்க. நம்ம ஊரில் ஆக்சுவலாக 500 கிராம்லாம் ஒன்றுமே இல்லை. இவங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா NIBCIDன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்குன்னு இருக்குது. ரெண்டும் இப்போ சேர்ந்து கிளப் பண்ணி இதை ரெண்டையுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோன்னு மாற்றிட்டாங்க. அதுக்கு ஒரு சீனியர் ஏடிஜிபி ரேங்க் ஆஃபீஸர் இருக்கார், மகேஷ்குமார் அகர்வால்னு சொல்லி, ஏற்கனவே சென்னை மாநகர கமிஷனராக இருந்தவர். ஸோ இவங்க நிறைய விஷயங்களை கொண்டு போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 10 கிலோவுக்கு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டீம் கேஸ் போடுவாங்க. 10 கிலோவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா என்சிபின்னு சொல்லக்கூடிய நர்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு சொல்லி ஒரு தனியாக சென்ட்ரல் ஏஜென்சி, அது
அதுலேயும் தமிழகத்தை சேர்ந்த அதிகாரிகளும் இல்லை ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்கே போஸ்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சிலர் அந்த வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட போஸ்டிங்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி அந்த என்சிபி அவங்க கேஸ் போடுறது வந்து 10 கிலோவுக்கு மேலே இருந்தால் மட்டும் அவங்க கேஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும், சிங்கப்பூர் மட்டும் கிடையாது, இதே மாதிரி மலேசியாவும் ரொம்ப சிவியராக பார்க்குறாங்க. ஈரான், கோஸ்டாரிக்கா, அப்புறம் வியட்நாம், அப்புறம் இது மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து தாய்லாந்து உள்பட அங்கெல்லாம் வந்து ட்ரக்கை கடத்துனாங்க அப்படின்னா அதுக்கு பயங்கர சீரியஸான அஃபென்ஸாக எடுத்து இம்மீடியட்டாக அவங்கள தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. அவங்கள வந்து ஸோ இந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுறது வந்து இப்போ நம்ம ஊரில் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்லாம் இன்னும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ சிங்கப்பூரில் இப்போது ஏப்ரல் 25 தான் வந்து காலையில் 6 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது இந்த தங்கராஜ் சுப்பையாவுக்கு. இவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு மினி ஒரு சின்ன கடை ஒன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே அவர் அந்த பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு. அம்மாவுக்கு உதவியாக இருக்கார். அவங்க சிஸ்டர் அவங்க தனியாக இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் அவங்க போயிட்டுருக்கும்போதே இவருக்கு ஆரம்பத்தில், அதாவது எப்போது ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இவருக்கு இந்த ட்ரக் பழக்கம் ஏற்படுது. ஸோ கஞ்சா புகைக்கிற பழக்கம் இவருக்கு ஏற்படுது. 12 வயசுக்கு அப்புறமே இவர் வந்து நிறைய இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து இவர் கன்சியூமராக இருக்கார். கொஞ்ச நாளைக்கு கன்சியூமராக இருந்தவர் திரும்பி அதை மொத்தமாக பல்காக வாங்கி நிறைய பேருக்கு இவர் சப்ளை பண்ணுற மாதிரி இதை சேல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா எங்கே ரொம்ப சட்டங்கள் கடுமையாக இருக்கோ அங்கே இதே மாதிரி இல்லீகலாக வாங்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த இல்லீகலாக வாங்கும்போது அதுக்கான விலை வந்து 10 மடங்கு இல்லை 20 மடங்கு கூட இருக்கும். இப்போன்னு பார்த்திங்கன்னா இப்போ தமிழகத்தில் ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. குட்கா ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து அது மாதிரியான குட்கா ரிலேட்டடாக டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இதே பொருள் உங்களுக்கு வேணும், குட்காவே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடையில் அதையும் இல்லீகலாக விற்கிறாங்க. 5 ரூபா பாக்கெட்டை வந்து 30 ரூபா விற்கிறாங்க, 50 ரூபா விற்கிறாங்க ஈவன் ஒரு சில இடங்களில். ஸோ அந்த அளவுக்கு அதோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி 10 மடங்கு அதிகமாக வைக்கிறது, 8 மடங்கு அதிகமாக வைக்கிறதுன்னு அவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது மூலமாக நிறைய பணம் வர ஆரம்பிக்குது இவர் ஒன்று கன்சியூமரும் கூட, அவர் சேலும் பண்ண ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போதே இவருக்கு இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணக்கூடிய நெட்வொர்க்கோட ஒரு சின்ன ஒரு கான்டாக்ட் ஏற்படுது. இந்த கான்டாக்ட் வந்து அவருக்கு தூக்கு மேடை வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்றது அவரே எதிர்பார்க்கல. ஸோ இவர் என்ன ஆகுதுன்னா செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 2013 சென்ட்ரல் நர்கட்டிக்ஸ் பியூரோன்னு ஒன்று இருக்குது தனியாக. ஸோ அந்த சென்ட்ரல் நர்கட்டிக்ஸ் பியூரோவிலேருந்து ஒரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து ஒரு டிப் ஆஃப் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்த மாதிரி கஞ்சாலாம் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ற தகவல் கிடைக்குது. ஸோ அந்த தகவலின் அடிப்படையில் அவங்க போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நர்கட்டிக்ஸ் பியூரோவிலேருந்து அதில் இருக்கக்கூடிய அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக இவங்களோட நெட்வொர்க்கை ட்ராக் பண்ணிட்டு வராங்க. அப்போது ஜுவாஸ்ன்னு சொல்லி ஒரு செக் போஸ்ட் ஒன்று, அது சிங்கப்பூர்லேயே அங்கேருந்து பக்கத்தில் அந்த ஏர்போர்ட்டை விட்டு பக்கத்தில் அந்த இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அங்கே ஒரு போலீஸ் சஸ்பெக்டில் ஒருத்தரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. இப்போ நார்மலாக நம்ம ஊர்லாம் நீங்கள் ஆதார் கார்டை கொடு இதை கொடுன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க கேட்குறது, இப்போ யூஎஸ்ஆர் இருந்தீங்கன்னா அசோசியேட் செக்யூரிட்டி நம்பர் என்னன்னு கேட்பாங்க. இல்லைனா உங்கள் கார்டை பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கார்டு, இல்லைனா உங்களோட என்ன ஸ்டேட்டஸ் அங்கே தங்கியிருக்கிறதுக்கான ஸ்டேட்டஸோ அந்த டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் அங்கே பிடிக்கிறாங்க. அவர் பேர் வந்து மோகன் வேலோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் வந்து மலேசியன் சிட்டிசன். அவர்கிட்ட மலேசியன் சிட்டிசன் கார்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அவரை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு கிலோ ட்ரக் இருக்குது. ஸோ இந்த கான்ட்ராபேண்ட் இருக்கிறத பார்த்தோன்னே அதை செக் பண்ணுறாங்க. யாருக்காக எடுத்துகிட்டு வந்தால் யார் கொடுத்து அனுப்புலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து கொரியர்ன்றது தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை செக்யூர் பண்ணி தனியாக ஒரு இடத்துல வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தனியாக விசாரிக்கும் போது அவர் சில தகவல்கள் சொல்கிறாரு. ஸோ செப்டம்பர் 6ஆம் தேதி 2013 இவரை செக்யூர் பண்ண பிறகு, அந்த மோகன் வேலோ அப்படின்றவரை செக்யூர் பண்ண பிறகு
அவரோட ஃபோன் கான்டாக்ட்ஸ் எல்லாமே எடுத்துடுறாங்க. எடுத்த பிறகு அந்த ஃபோன் கான்டாக்ட்ஸில் யாரோ ஒரு நபர் வந்து இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. அந்த நபர் இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டே இருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறத பேஸ் பண்ணி இவர் அந்த மோகன் வேலு அவர் வந்து மலேசியன் சிட்டிசன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மலேசியன் சிட்டிசன்ஷிப் எல்லாமே கார்டு எல்லாமே வச்சுருக்காரு ப்ராப்பராக. அவர்கிட்ட வந்து இந்த ட்ரக்கை ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் நீங்கள் சிங்கப்பூரில். அவர் ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு உங்களுக்கு பணம்லாம் வந்து சேர்ந்துடும் அப்படின்ற தகவல்லாம் சொல்லப்படுது. ஸோ யார் வாங்க போகிறா, யாருக்கிட்ட இவர் கொடுக்க போகிறோம் அப்படின்றது அவருக்கு தெரியாது. இவரை செக்யூர் பண்ண பிறகு என்ன சொல்கிறாங்க, அவரை வந்து ஃப்ரீயாக விட்டாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக இங்கே நம்ம இந்தியன் ஏர்போர்ட்லேயும் நடக்கும். இந்தியாவிலையும் கூட வந்து கஸ்டம்ஸில் இருக்கக்கூடியவங்க வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கை பிடிக்கணும் அப்படின்னா அந்த அந்த நபரை என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா விசாரிச்சுட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அனுப்பிச்சி விட்றதுக்கான காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் அவர் எங்கெங்கே போகிறாரு, அவரை எப்படி அவரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி மானிட்டர் பண்ணி அவருக்கு பின்னணியில் இருக்கிற மொத்த டீமையும் பிடிக்கிறதுக்காக தூக்குறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுவாங்க. இதே மாதிரி இங்கேயும் என்ன நடக்குதுன்னா, அந்த அவங்க சென்ட்ரல் கண்ட்ரோல் நர்கடிக்ஸ் பியூரோ டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை அலோவ் பண்ணிடுறாங்க. அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர் எங்கேருந்து கால் வருது, நீ கால் பண்ணு திரும்பி அப்படின்னு கேட்குறாங்க. கால் பண்ணும்போது அந்த நபர் வந்து இவர்கிட்ட போலீஸ் டைரக்ஷனில் இவர் பேசிகிட்டே இருக்கார். பேசும்போது இந்த மாதிரி வெஸ்ட் கோஸ்ட் பார்க்குன்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த இடத்துக்கு வந்துருங்க, அங்கே நீ வந்து இந்த கலெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை மட்டும் சொல்கிறாங்க. அந்த தகவல் வந்தவுடனே இவர் நேராக அங்கே போகிறாரு. அந்த மெக்டொனால்ட்ஸ் கஃபேயில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு தொடர்ந்து ஒரு 5 கால் வருது. அந்த பிட்வீன் அந்த ஒரு மணி ஏர்லி மார்னிங் 1 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே இவருக்கு தொடர்ந்து கால்ஸாக வருது. இந்த கால் வர அவரால் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியல. இதை உடனடியாக இதுக்கு வந்து என்ன சம்பவம், எதுக்கு பேக்ரவுண்டில் நடக்குதுன்றதை இவரால் புரிஞ்சிக்கவே முடியல. அந்தளவுக்கு வேலைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது, ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதில் வந்து இவர் அந்த மோகன் வேலு வந்து என்ன பண்ணுறாரு, இவருக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத அவர் முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணணும். அங்கே இருக்கும்போது ஒரு டாய்லெட்டுக்குள்ளே ஒரு நபர் போகிறாரு. அவர் ஃபேஸை பார்க்கும்போது இப்போ இந்தியனுக்கும் அந்த சிங்கப்பூர் சிட்டிசனுக்கும் மலேசியன் சிட்டிசனுக்கும் வித்தியாசம் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி இங்கே ஒரு இந்தியன் வராரு, சுரேஷ் சுப்பிரமணியம்னு பேர். அவர் உள்ளே போனோடனே நேராக டாய்லெட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வராரு. இவங்களுக்கு போலீஸ் டீம் ஏற்கனவே இதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. உள்ளே என்ன நடக்குது, யார் வந்து போகிறாங்கன்ற விஷயங்களெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுனால அவங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நிப்பாட்டிட்டு அவங்கள செக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எதுக்காக வந்திருக்க, யார் உனக்கு வர சொன்னது, எதுக்காக இங்கே வந்துட்டு யாரை மீட் பண்ண போகிற அப்படின்ற எல்லா தகவலும் கேட்குறாங்க. ஏன் நீ வந்தவுடனே நேராக பாத்ரூம்குள்ளே போன அப்படின்ற இந்த விஷயமும் கேட்கப்படுது. ஒவ்வொரு கேள்வியாக கேட்க இவர் பதில் சொல்லிகிட்டே இருக்கார். அவரால் வந்து இதை எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. போலீஸ் விசாரணை சீரியஸாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சுரேஷ் சுப்பிரமணியத்தை டீடைன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி மோகனையும் அந்த இதே மாதிரி இந்த சுரேஷ் சுப்பிரமணியம் 2 பேரையும் டீடைன் பண்ணிட்டாங்க. டீடைன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கும்போதே சுரேஷ் ஃபோனுக்கு தொடர்ந்து ஒரு 4-5 கால் வருது. எங்கேருந்து கால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர்லேருந்து வருது. அந்த நம்பரில் பேசின நபர் வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம், இதை நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கோ அப்படின்ற தகவல் மட்டும் அவர் சுரேஷ் சுப்பிரமணியத்துக்கு கொடுக்கப்படுது. இந்த சுரேஷ் சுப்பிரமணியம் இந்த தகவலை ஷேர் பண்ணும் பிறகு அது யாருக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த விக்டிம் தங்கராஜ் சுப்பையான்னு சொல்லக்கூடிய இந்த நபர். அவர் தான் ஃபோன் பண்ணி இந்த சுரேஷ்கிட்ட திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஃபோன் கால் வந்தது எல்லாமே அங்கே உள்ள கோர்ட் ரெக்கார்டில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிட்வீன் 1 மணிலேருந்து ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணி வரைக்கும் அந்த கேப்பில் தொடர்ந்து 5 கால் பண்ணியிருக்காரு இந்த நபர். அதாவது தூக்கிலிடப்பட்ட தங்கராஜ் சுப்பையா வந்து சுரேஷ் சுப்பிரமணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ சுரேஷ் சுப்பையாவும் இந்தியன் ஆரிஜின் தான், அவரும் அங்கே செட்டில்டு. பட் அதனால் முதல்ல போலீஸுக்கு வந்து என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை அந்த சுப்பிரமணியம் தான் அந்த இந்தியன்னு ஸ்டோர் பண்ணக்கூடிய நபரா அப்படின்றது அவரை வெரிஃபை பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கும் இந்த சம்பவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்றது ஓரளவு தெரிய வருது.
அவர்கிட்ட வெரிஃபை பண்ணுறாங்க திரும்பி, நீ உனக்கு சம்மந்தம் இல்லாத 5 கால் வந்திருக்கு, யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஏதோ ஒரு கார் வந்துதான்னு செக் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல் மட்டும் சொல்கிறாரு. இதுக்கிடையில் அந்த மோகன் அவர் வந்து விசாரணையில் மலேசியன் சிட்டிசன், அவர் போலீஸ் விசாரணையில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நபர் நான் பார்த்துருக்கேன், எப்படி இருப்பாருன்னா உடம்புல கொஞ்சம் கோல்டெலாம் போட்டிருப்பார், அதே மாதிரி அவர் கொஞ்சம் சின்ன உருவம் தான், பெரிய பயங்கரமான ஒரு பாடி பில்டர், ஹெஃப்டியாக இருக்க மாதிரிலாம் மாட்டார். அதே நேரத்தில் ஒரு ஒயிட் கலர் காரில் வந்து போனார் அப்படின்ற விஷயத்தையும் அவர் போலீஸ்க்கு சொல்கிறாரு. ஸோ இதை வச்சு போலீஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு வேகாக இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள், அதே மாதிரி சந்தேகக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த ரிலேட்டடாக ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணிகிட்டே இருக்காங்க போலீஸ் செக் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பிரேக் த்ரூவும் வரல. இந்த சுரேஷ் சுப்பிரமணிய பேக்ரவுண்டையும் பார்க்குறாங்க, அவனுக்கும் பெருசாக எதுவுமே இல்லை, இவங்க சொன்ன தகவல்படி இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு தகவல் கிடைக்குது. அப்போது சுரேஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா சுரேஷுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அந்த நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நபர் தொடர்ந்து 5 கால் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் டேயில் அப்படிங்கும்போது, அது யாருன்னு பார்க்கும்போது அந்த நபர் வந்து இந்த மாதிரி தங்கராஜ் தான் பேசினது அப்படின்றது தெரியுது. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தேகத்தின் அடிப்படையில் தங்கராஜோட ஃபோன் லிஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அவருக்கு இன்னொரு நம்பர் இருக்குது போலீஸுக்கு தெரிய வருது. ஆனால் அந்த நம்பர்லேருந்து இவருக்கு கால் வருது. யாருக்குன்னா அந்த மோகன் சொல்லக்கூடிய மலேசியன் சிட்டிசனுக்கு கால்ஸ் வருது. ஸோ இந்த கால்ஸ் வரும்போது, அதாவது தங்கராஜ் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணுறாரு. ஒரு சிம் கார்டில் இந்த நபருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. யாருக்குன்னா அந்த மோகன் கைதான அந்த நபருக்கு பேசியிருக்காரு. அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு, எங்கே போய் நீ அந்த ட்ரக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், யாருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து அவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு ஃபோனில் மூலமாக, அதை தங்கராஜ் பயன்படுத்தக்கூடிய ஒரு பர்சனல் மொபைல் நம்பர் மூலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கே ஃபோன் பண்ணுறாரு. அவரோட நண்பர் சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி அவர் சில அடையாளங்களை சொல்லி, இந்த மாதிரி நபர் அங்கே இருக்காரா, கையில் ஏதாவது பார்சல் வச்சுருக்காரா, வெளியில் வந்து இந்த நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட உள்ள சில கார் ஏதாவது அங்கே பார்க் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்து சொல்லுன்னு சொல்லி திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்காக தான் அவர் பேசினார் அப்படின்றத போலீஸ் வந்து இந்த விசாரணையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கு நேரடிய சாட்சியங்கள், இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சில காணொலியிலே சொல்லியிருக்கேன், அதாவது நேரடி சாட்சியங்கள் இல்லை அப்படின்னா சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மூலமாக வழக்கு வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த வழக்குலையும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் மூலமாக சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் மறு வருஷம், அதாவது 2014 2013 தான் இந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ரக்கை வந்து சீஸ் பண்ணுறாங்க. சப்சீக்வெண்ட்டாக மார்ச் மாதம் 2014 இவரை கைது பண்ணுறாங்க. யாரை கைது பண்ணுறாங்கன்னா, இவர் தங்கராஜ் சுப்பையாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அவரை இந்த மாதிரி செக்ஷன் 12 ஆஃப் இந்த பேண்டு ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்கான அந்த சட்ட பிரிவுகளில் இவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 1 கிலோ அவர்கிட்ட இருந்து ஏற்கனவே சீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ரொம்ப ஆர்கனைஸ்டாக இந்த நபர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த மலேசியன் சிட்டிசனுக்கு வந்து 499 கிராம் அவர் கையில் வச்சுருந்ததாகவும், அவர் கடத்தினதாகவும் அவர் மேலே ஒரு வழக்கும், 501 கிராம் வந்து வச்சுருந்ததா சொல்லி இவர் மேலே ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படுது. அதாவது தங்கராஜ் மேலே பதிவு செய்யப்படுது. ஸோ 500 கிராமுக்கு 1 கிராம் அதிகமாக இருந்தாலும் அவங்கள தூக்கில் போடலாம் அப்படின்றது அங்கே உள்ள சிங்கப்பூர் சட்டத்தின்படி அதுக்கு வழிவகை பண்ணுறதுனால அவருக்கு 501 கிராமும் இவருக்கு 499 கிராமும் வந்து கொடுத்து அவர் கேஸ் போடுறாங்க. சுரேஷ் சுப்பிரமணியத்தை சப்சீக்வெண்ட்டாக போலீஸே அவரை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா அவருக்கு நேரடி எந்த தொடர்பும் இல்லை, அவர் ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணார். அந்த ஃபோன் மூலமாக தான் இந்த நெட்வொர்க்கோட பேக்ரவுண்டும் இதில் சம்மந்தப்பட்டிருக்க தங்கராஜோட இதுவும் வந்து அவங்களுக்கு பிடிபட்டது. போலீஸும் வந்து அவங்கள செக்யூர் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அது அப்படிங்கிறதுனால, இப்போ நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அப்ரூவரான மாதிரி அவரை சுரேஷ் சுப்பிரமணியத்தை ஒரு விட்னஸாக சேர்த்துக்கிட்டாங்க. அப்ரூவராக மாற்றி அவங்கள வந்து அவர் மூலமாக இந்த மாதிரி இவர் பேசினார் வச்சாருன்ற எல்லா தகவல்களையும் அந்த கோர்ட்டில் அதை மொத்தமாக ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வழக்கு விசாரணை நடக்குது. அங்கே உள்ள இப்போ நமக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கிற மாதிரி அங்கேயும் சிங்கப்பூரில் ட்ரையல் கோர்ட்டு தனியாக இருக்குது. அந்த ட்ரையல் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு. 2018 வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்த வழக்கு விசாரணை முடிஞ்சு
தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. யாருக்குன்னா தங்கராஜுக்கு. அதில் விட்னஸாக இருந்த அவரை விடுவிச்சுறாங்க, சுரேஷ் சுப்பிரமணியத்தை. இன்னொரு நபர் மோகன் சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து மோகன் வேலோன்னு சொல்லக்கூடிய மலேசியன் சிட்டிசனை, அவர் 499 கிராம் வச்சுருந்து அவர் கஞ்சா வச்சுருந்ததுனால அவருக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதே மாதிரி 15 சவுக்கடியும் அவருக்கு அப்படின்னு சொல்லி தண்டனை விவரங்களை கோர்ட்டில் வந்து அந்த ஜட்ஜி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் உடனடியாக அப்பீலுக்கு போகிறாங்க. அப்பீலுக்கு போகும்போது அப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜே கூட அந்த ட்ரையல் கோர்ட்டில் நடந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன் இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஏற்கனவே ப்ராசிக்யூஷன் தரப்பில் சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணுறாங்க. தங்கராஜுக்கு 12 வயசுலேருந்தே ட்ரக்கு கன்சியூம் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ட்ரக்கை ரெகுலர் யூஸராக மாறின பிறகு அவர் மற்றவங்களுக்கு ட்ரக்கை வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமாக அவர் ஒரு பெட்லிங் ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து கஞ்சா பெட்லிங்கிறது ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸு சிங்கப்பூர்லன்னு சொல்லியிருக்கேன். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து எல்லா கண்ட்ரிலையுமே. பட் இருந்தாலும் குறிப்பாக அங்கே வந்து ரொம்ப சீரியஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. அது மாதிரி 500 கிராமுக்கு 1 கிராம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அவங்கள தூக்கில் போடலாம்ன்ற ஒரு சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து அங்கே இப்போ கூட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து தங்கராஜ் வந்து தொடர்ந்து சில இந்த ட்ரக்கெல்லாம் அவர் பயன்படுத்தி தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் கைதாகும்போது ஆல்மோஸ்ட் வந்து 37 வயசு அந்த டைமு. அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணிவிட்டு திரும்பி வந்து அவரை சிறைக்குள்ளே கொண்டு போய் சாங்கின்னு சொல்லி ஒரு ஜெயில் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் புழல் ஜெயில் மாதிரி அங்கே வந்து சிங்கப்பூரில் உள்ள ஒரு ஜெயிலில் அவரை அடைச்சி வச்சிடுறாங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க சகோதரியும் அவங்க அம்மாவும் வந்து அப்பீல்லாம் போடுறாங்க. அவங்க தரப்பில் உள்ள லாயர் வந்து அதை கோர்ட்டில் ஃபைல் பண்ணி பார்க்கும்போது கோர்ட்டில் சொல்லிடுறாங்க, இல்லை இவர் வந்து பொய் சொல்லியிருக்காரு, அதனால் இந்த தண்டனையை நாங்கள் ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தப்பு என்ன பொய் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நான் ஃபோனை யூஸே பண்ணல, நான் வந்து 2 ஃபோன் யூஸ் பண்ணுறேன்ற தகவலையும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், நான் இவரை சந்தித்ததே இல்லை அப்படின்ட்டார், இந்த மோகன்றவரை. அதுக்கப்புறம் அவரை ஏன்னா சந்திக்காமல் மோகனுக்கு அவரை பற்றின ப்ரொஃபைல்லாம் தெரியாது. அப்படி அவரும் சில விஷயங்கள் இந்த இடத்துல நாங்கள் மீட் பண்ணி பேசியிருக்கோம் அப்படின்ற சில தகவல்களையும் அவர் சொல்கிறாரு. அதை அப்புறம் கொரபரேட்டிவ் எவிடன்ஸாக கொண்டு போய் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி சில டாக்குமெண்ட்டையும் ப்ராசிக்யூஷன் தரப்பில் போலீஸ் தரப்பில் இருந்து கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ நம்ம ஊரில் பண்ணுவாங்கள்ல, எனக்கு வந்து ஒரு மொத்தத்தையும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் வேணும்னு கேட்பாங்க. அது மாதிரி தான் சொத்து குவிப்பு வழக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஜெயலலிதா மீது போடப்பட்ட அந்த சொத்து குவிப்பு வழக்கில் இளவரசி, சசிகலா உள்பட இவங்க எல்லாமே இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அவங்க எல்லாம் அந்த வழக்கு வந்து குன்கான்னு சொல்லி அங்கே கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த நீதிபதி முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரணையப்போ வேணும்னு சசிகலா தரப்புலேருந்து சொல்லக்கூடிய தகவல்கள் பார்த்திங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இந்த மொத்த வழக்கு விசாரணையும் எனக்கு வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க, இல்லைனா எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ண சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வம்படி பண்ணி எப்படியாவது இந்த கேஸோட தன்மையை இழுத்துக்கிட்டே போகிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்றது நம்ம ஊரில் வெளிப்படையாக தெரியும். இதே மாதிரி அங்கேயும் அவங்களுக்கு தெரியுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, தங்கராஜ் வந்து எனக்கு டிரான்ஸ்லேட்டர் வேணும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ற சில தகவல்கள்லாம் சொல்கிறாரு. அதை பேஸ் பண்ணி அவங்க போலீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, டிரான்ஸ்லேட்டர் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் அவங்க தரப்பில் டிஃபென்ஸ் தரப்பில் என்னென்ன அப்பீல் பண்ணுறாங்களோ, அவங்க வந்து இந்த வழக்கிலேருந்து எப்படியாவது இவரை இந்த டெத் சென்டென்ஸ்லேருந்து கம்யூட் பண்ணி லைஃப் சென்டென்ஸை மாற்றிட்டாலும் போதும், எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்களால வந்து பொய் சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு காரணம் வந்து பெரும்பாலும் அதில் ப்ளே பண்ணி அந்த ரீசன்னாலையும் அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் படி இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய அஃபென்ஸ் அப்படிங்கிறதுனாலையும் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. அதை மேலமை கோர்ட்டும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஎஸில் கூட இப்போ சமீபத்தில் இந்த நிறைய யூடியூப்பில் அதெல்லாம் வந்து பாப்புலராக சில ஷார்ட்ஸாக கூட வந்துகிட்டு இருந்தது. ஒரு ஜட்ஜி வந்து அவர் ரொம்ப ஒரு சிலர் ஹானஸ்ட்டாக போய் நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு ஒத்துக்கிட்டவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில், ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ நம்ம ஊரில் தான் இடித்தாலும் இடிக்கலன்றான், இல்லை நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதுக்கு ஒரு காரணம், ஏதாவது எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்றது நம்ம
சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி நிறைய பேர் வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை ட்ரை பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு அட்டம்ப்ட் தான் தங்கராஜும் ட்ரை பண்ணார் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் நர்கட்டிக்ஸ் பியூரோ அஃபிஷியல்ஸுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அமெரிக்காலாம் பார்த்திங்கன்னா அங்கே ஹானஸ்டிக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஹானஸ்ட்டாக நீங்கள் எனக்கு இதுதான் தெரியும், இல்லை நான் இது வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அதே நேரம் அவங்க தப்பு பண்ணாங்கன்றதை கண்டுபிடிச்சாங்கன்னா அது தண்டனை வந்து சிவியராக இருக்கும். அதுவும் மற்ற கண்ட்ரிஸ் மாதிரியே அமெரிக்காலையும் ட்ரக்குக்கு ரொம்ப பெரிய ஒரு பெரிய இது இருக்குது. அதை எவ்வளவு தான் அவங்க ஒரு ப்ரிவெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த எஸ்கோபார் மாதிரியான நபர்கள் வந்து தொடர்ந்து அந்த ட்ரக் மாஃபியாவாக அவங்களோட இதை நெட்வொர்க்கை எல்லா பக்கமும் பரவி வச்சுருந்தாங்க. அவங்களோட ட்ரக்ஸ் வந்து அந்தளவுக்கு யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகி நிறைய சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க டன்ஸ் கணக்கில். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போதே அவங்க அப்பீலும் கேன்சல் ஆகிடுது. 2019 அவங்க அப்பீல் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த டைம்லையும் கூட திரும்பி என்ன ஆகுது, 2020 கொரோனா ஸ்டார்ட் ஆகுது. இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாமல் அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே போகுது. ஆல் ஆஃப் அ சடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி ஒரு லெட்ரு வருது. அவங்களோட சகோதரி லீலாவதி அவர்களுக்கு ஒரு லெட்ரு வருது. இந்த மாதிரி உங்கள் பிரதர் வந்து ஏற்கனவே தூக்கு தண்டனை கைதியாக இருக்கார், அவருக்கு ஏப்ரல் 25 காலையில் 6 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்ற தகவல் வருது. உடனே இவங்க ஏற்கனவே போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிஜேசின்னு சொல்லக்கூடிய அந்த என்ஜிஓ மூலமாக தொடர்ந்து இவங்க எப்படியாவது இந்த தூக்கு தண்டனையை கம்யூட் பண்ணி ஆயுள் தண்டனையாக மாற்றிடணும், அப்புறம் விடுதலை படுத்தி அவங்க கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக்கில் கடைசி நாளுக்கு நாள் கூட இவர் ஒரு பெட்டிஷன் போட்டார். அந்த பிரசிடெண்ட் அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு பெட்டிஷன் போட்டு அப்போது அந்த ஹலீமா யாக்கூபுக்கு வந்து தனியாக ஒரு ரெக்வஸ்ட் கேட்டு என்னை பாடன் பண்ணி என்னை வந்து இந்த தூக்கு தண்டனையிலேருந்து இது பண்ணுங்கள், ரிலீவ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நாங்கள் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நாங்கள் லீனியண்ட்டாக இருந்தோம்னா எங்கள் சொசைட்டியை யார் காப்பாற்றுறது, சிங்கப்பூர் சொசைட்டியை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா ட்ரக்குக்கு நாங்கள் ரொம்ப சீரியஸ் முக்கியமான எதிரி நாங்கள் தான். அதை வந்து கல்ச்சரை அதை பயன்படுத்துகிறதோ இல்லை அதை விற்கிறதோ இந்த மாதிரி ஸ்மகிள் பண்ணி கொண்டு வரதோ எல்லாமே குற்றம் தான், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை தான் அப்படின்றத அவங்க ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் லீயும் வந்து இந்த விஷயத்தை மறுக்கவே இல்லை, அதில் ஒன்றுமே பண்ண முடியாது நாங்கள் அப்படின்ட்டாங்க. கடைசியாக ஒரு வாரம் இருக்குது. அந்த ஒரு வார கேப்பில் அவருக்கு வந்து அந்த சங்கின்னு சொல்லக்கூடிய அந்த சிறைக்குள்ளே அவர் அடைக்கப்பட்டிருக்காரு. அங்கே தான் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ தூக்கு தண்டனை நிறைவேற்றுக்கான ஆரம்ப பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து சிங்கப்பூரில் 2 வித்தியாசமான வழக்கம், 3 வித்தியாசமான வழக்கம் இருக்குது. இந்த தூக்கு தண்டனை கைதிகள் யாருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு வாரத்தில் தூக்கு தண்டனை அப்படின்னா அவங்ககிட்ட கேட்பாங்க, உனக்கு வந்து ஏதாவது பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபுட்டு வேணுமா கேளு அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருனா, எனக்கு சிக்கன் ரைஸு, அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் இதே மாதிரி இந்த மிலோ போட்ட ஸ்வீட்ஸு, ஸோ இது மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம் கேட்குறாரு. பிரியாணி கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் கொடுக்குறாங்க, அவர் திருப்தியாக சாப்பிட்றாரு. அதே மாதிரி 2வது ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அவர் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இவருக்கு வந்து பழைய ஃபோட்டோ தான் இப்போ வரைக்கும். இப்போ அந்த தங்கராஜ் அவர் இறந்து போன பிறகு 25 அந்த மார்னிங் 6 மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு அவரோட ஃபோட்டோ எல்லாமே இப்போ கூட கூகுளில் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் எல்லாமே அந்த பழைய ஃபோட்டோ தான் இருக்குது, புது ஃபோட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க ஃபேமிலி இவர் ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக என்ன சொல்கிறாருன்னா, நான் அதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்க விரும்பலன்ட்டார். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸும் சரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கேட்குறாங்க, உன்னோட ஃபோட்டோவே இல்லை, நான் ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறோம், கண்டிப்பாக நீ உயிரோடு தான் இருக்க போகிற, பட் இருந்தாலும் நீ சிறைக்குள்ளே இருந்தனா அவனை பார்க்க முடியாமல் போயிடும், அதனால் வந்து நான் ஃபோட்டோ வச்சுக்கிறோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடக்குது, ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. 3வது ஒரு லீனியன்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா, இதே மாதிரி தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதிகளுக்கு இவர் வந்து பார்ட்டி கொடுக்கலாம். பார்ட்டினா ஏதாவது அவர்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு ஃபுட்டு இவர் வந்து ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த கறி பஃப்பு, அதே மாதிரி ஃபிஷ் பர்கரு, அப்புறம் சில கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாமே கொடுக்குறாரு.
இதை வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஏற்கனவே இவர் 2019 இவருக்கு தூக்கு தண்டனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைவேற்றப்பட்டது ஏப்ரல் 25. இந்த இடைப்பட்ட காலத்தில் யாரெல்லாம் தூக்கில் போடப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் எல்லா தூக்கு தண்டனை கைதிகளுக்கும் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒருத்தர் கூட வெளியில் அப்புறமா அவரோட தண்டனை காலம் வந்து கம்மியாகி அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. அவர் சொல்லும்போது ஒவ்வொரு தடவை ஒரு தூக்கு தண்டனை கைதி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு ஏதோ ஒன்று ஒரு ப்ரொவைட் பண்ணும்போதும் அதை சாப்பிடும்போது அப்படியே தொண்டைக்கு கீழே போகாது, அந்த அளவுக்கு சோக் ஆகும். ஏன்னா இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த ஃபுட்டு வந்து அவங்களால ருசித்து சாப்பிட முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து இன்னும் 2 நாள் 2 நாளைக்கு ஒரு இல்லை 3 நாளைக்கு அப்புறம் நம்மளோட இருக்க மாட்டார். இனிமேல் அவர் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க. அப்படிங்கும்போது எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அது மாதிரி இவருக்கும் என்ன நடக்குதுன்னா, இந்த 3 அட்வான்டேஜும் இவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ட்ரை பண்ணுறாங்க. நாள் தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு நாள் ஒரு அப்பீல் போடுறாங்க ஹைகோர்ட். அங்கே உள்ள மேலமை கோர்ட்டில் போடுறாங்க. கோர்ட்டு அதை அக்செப்டே பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஜேசின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக அந்த பிரசிடெண்ட்டோட மெயில் ஐடி, அந்த அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மெயில் ஐடி, அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் மெயில் ஐடி, பிரசிடெண்ட் ஆஃபீஸ் மெயில் ஐடின்னு ஒரு 4-5 மெயில் ஐடியெல்லாம் போட்டு எல்லோரும் இவங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக கொடுங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா தனியாக, அவங்க சிஸ்டர் தனியாக, அப்புறம் தமிழகத்துலேருந்து எவ்வளோ பேர் கொடுக்க முடியுமோ எல்லோரும் கொடுங்க. இதை பார்த்துட்டு அது அவருக்கு வந்து தூக்கு தண்டனையை கம்மி பண்ணி அவரை லைஃப் சென்டென்ஸாக மாற்றுவாங்க அப்படின்னு நம்பி அவங்க ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. பட் எதையுமே அவங்க ஏற்றுக்கலை. ஏப்ரல் மாதம் 25 காலைல 6 மணிக்கு. ஏன் 6 மணி அப்படின்னா, எல்லா தூக்கு தண்டனையுமே சிங்கப்பூரில் நிறைவேற்ற டைம் வந்து 6 மணியா. 6 மணிக்கு இது வந்து இந்த ஹேங்கிங் டைப்பு தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ஒவ்வொரு பிரிசனரோட அந்த தூக்கு தண்டனை கைதியோட வெயிட்டு, ஹைட்டு இதை பொறுத்து அந்த நாட்டெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அதோட கயிறோட தன்மை எவ்வளவு ஸ்ட்ராங்காக அதை போடணுன்றதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு அதை அந்த லீவரை புல் பண்ணோடனே அவர் கீழே ஹேங் பண்ணுற மாதிரியும். ஆனால் ஹேங் பண்ணும்போது அவர் கழுத்து எலும்பு உடஞ்சி அவர் செத்து போகணும். அதே நேரத்தில் அவர் கழுத்து துண்டாகி விழுந்துடக்கூடாது. ஸோ ஒரு சில சமயம் அதோட வெயிட்டை வந்து ரொம்ப இதுவாக போட்டிருந்தாங்கன்னா அது அந்த வெயிட் தாங்காமல் கீழே விழுந்து மொத்தமாக கழுத்து துண்டாகி கூட போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில கால்குலேஷன்லாம் வச்சுருந்து அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, 20 நிமிஷம் அவரை ஹேங் பண்ணி அப்படியே தொங்கிட்டே இருப்பார். எந்த நபருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுதோ அந்த நபர் அப்படியே ஹேங்கிங்கே இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவரை திரும்பி வெளியில் எடுத்துகிட்டு வந்து டாக்டர்ஸ் டீம் வரும், வந்து அவரை பல்ஸெல்லாம் செக் பண்ணி உண்மையாகவே இறந்துட்டாரான்றதை அவரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவரை அந்த பாடியை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவருக்கும் காலைல 6 மணிக்கு நிறைவேற்றப்பட்ட பிறகு 6:20க்கு டாக்டர் டீம் வராங்க. வந்து அவர் பாடியை இறக்கி அதுக்கப்புறமா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அவர் இறப்பை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு அந்த அவங்க பாடியை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்க எல்லாரும் அந்த சமுதாய, அதாவது என்ஜிஓஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில லாயர்ஸ் டீமாக இருக்கட்டும், அந்த ஃபோரம் எல்லாமே வந்து இந்த தண்டனையை, தூக்கு தண்டனையை ரத்து பண்ணுற ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, இது வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றாதீங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் இவங்க தொடர்ந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை விடவே மாட்டோம். ஏன்னா எங்கள் நாட்டுக்குள்ளே யாரும் ட்ரக்கை கொண்டு வரக்கூடாது, ட்ரக்கை விற்கவும் கூடாது, இதுக்கு நாங்கள் சீரியஸாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அந்த ஃபேமிலி ஒரு நபரை இழந்துட்டாங்க. அந்த 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 ஃபேமிலியில் இருந்த தங்கராஜோட ஃபேமிலியில் இருந்த நபர், அவங்க வந்து இத்தனைக்கும் அப்பா இல்லாத ஒரு காலகட்டத்திலையும் அவங்க அம்மாவே இவ்வளவு வளர்த்து ஆளாக்கியும் அவரை வந்து சரியாக அவரால் பாதுகாக்க முடியல. அவர் இந்த மாதிரி ட்ரக் கல்ச்சரில் அடிக்ட் ஆகி போய் மாட்டி போலீஸில் சிக்கி இப்போ கடைசியாக வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு அவர் உயிரோடு இல்லை. அப்படிங்கும்போது உண்மையாக அந்த இழப்பு அவங்களுக்கு பெரிய இழப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளும் வந்து எங்கேயாவது இப்போ அந்த காணொலி பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், சிங்கப்பூருக்கோ இல்லை மலேசியாவுக்கோ தாய்லாண்டுக்கோ இல்லை வேறு கண்ட்ரீஸ்க்கு, எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் என்னன்றதை முதல்ல படித்து பாருங்க. படிக்காமல் நீங்கள் போய் நேரடியாக போய் இறங்குறதுனால ஒரு சின்ன விஷயம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியா, யுஏஇ இந்த மாதிரி உள்பட ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் இப்போ நம்ம நாட்டில் நீங்கள் ப்ரெஸ்கிரிப்ஷன் இது, அதாவது அப்போ நம்ம நாட்டில் வந்து
ப்ரெஸ்கிரிப்ஷன் வச்சிருந்து ஒரு மெடிசன் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு இங்கே அலௌடாக இருக்கும், கவுண்டரில் வாங்க முடியும். ஆனால் அதே ப்ரெஸ்கிரிப்ஷன் டேப்லெட்டை வந்து அங்கே நீங்கள் வாங்கும்போது அது அங்கே இல்லீகலாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகும்போதோ இல்லை இந்த டேப்லெட் அங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாமா? ஏன்னா இப்போ அவசரத்துக்கு நம்ம ஊர் பார்க்குறேன், இப்போ நானே வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நிறைய பேர் ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பண்டிலாக மாத்திரை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ மாத்திரையெல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ இவ்வளவு பண்டில் மாத்திரை உங்களுக்கு எதுக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு 15 நாள் இருக்க போகிறீங்க, ஒரு மாதம் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு இது தேவையான்னு கேட்பாங்க. அந்த வேலிட் ரீசனை கொடுத்தா மட்டும் தான் எடுத்துப்பாங்க, அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க, எனக்கு வந்து கோடை வந்துருச்சு, எல்லாம் வெளியூர் போகிற ட்ரிப் வச்சுப்பீங்க. வெளியூர் போகிற ட்ரிப் வச்சுருக்கீங்கன்னா அந்த கண்ட்ரியோட சட்டங்கள் என்ன சொல்லுது, ட்ரக்குக்கு ஏதாவது எதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுது, எதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லுதுன்ற விஷயங்களை ஒரு ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே போங்க அப்படின்றது இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.